பிக் பாஸ் நான் FJ ஓடதை எடுத்தேன் வச்சுட்டேன் சார். நான் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோடதை எடுத்து நானே வச்சுட்டேன் சார். நேத்தி பிக் பாஸ் எபிசோட்ல பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. இந்த போட்டியில ஜெயிச்ச எல்லாரையுமே பிக் பாஸ் இருக்கார்ல, நீங்க யாரோட பொம்மையை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் திவாகர் லக்ஸரி டீம்ல இருக்காராம். அதனால அவரோட போட்டோவை எடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் என்னையே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இந்த திவாகரை தட்டி கேட்க யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா இவர் பேசின அடுத்த நொடியே கமருதீன் ஒரு வேலையை பார்த்திருப்பாரு. இங்க கமருதீனுக்கும் திவாகருக்கும் தான் பிரச்சனை. ஆனா எதுக்கு விஜய் பாரு அக்கா இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கோயா கொண்டு கூட்டி அனுப்பு. என்னதான்ப்பா இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நேத்தி பிக் பாஸ் பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்ல 18 பேரோட போட்டோ ஒரு டேபிள்ல இருக்கும். ஆனா இதை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய இடத்துல வெறும் 17 ஸ்லாட் தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்லாட்டை மிஸ் பண்றவங்க தான் இந்த போட்டியோட தோல்வியாளர்கள். என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? போட்டி ஆரம்பிக்கலாமா? 18 பேர் சேர்ந்து இந்த ஒரு போட்டியை விளையாடுவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்குள்ளவே 2 டீமா பிரிஞ்சு விளையாடுறாங்க. இன்னொரு டீம் வேற இருக்குதா? இவனுங்களை கேம் விளையாட சொல்லி உள்ள அனுப்புனா இவனுங்களுக்குள்ளேயே மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க சண்டை கூட எனக்கு பெருசா தெரியல. இந்த சண்டையில என்னடா கொடூரமா சத்தம் கேக்குதே அப்படின்னு பார்த்தா அட நம்ம விஜய் பார்வக்கா இந்த கிளிகளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. பாவம் இந்த சண்டையில வினோத்தோட காலில பயங்கரமா அடிபட்டுருச்சு. இதனால பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுக்கிட்ட வரைக்கும் போதும் எல்லாம் ஓரமா நில்லுங்கன்னு சொல்லி மறுபடியுமே இந்த ஒரு கேமை விளையாடணுமா. புரிஞ்சு போச்சுடா பிக் பாஸோட பிளான் என்னன்னு பார்த்தாலே தெரியுதே. பார்த்தாலே தெரிகிறது. இவங்க அடிச்சுக்கிட்டாதான் கரெக்டா இருக்குன்னு மறுபடியுமே இந்த ஒரு கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த தடவை சண்டை ரொம்ப முத்தி போயிடுச்சு. பார்வக்கா பண்ண வேலையால பல பேர் கோவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அவங்க எவ்வளவு கழுவி ஊத்துனாலும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு பார்வக்காவை எப்படிலாம் வெறுப்பேத்துறாரு பாருங்க. FJ இவ்வளவு கஷ்டப்பட்டு வெறுப்பேத்துனா திவாகர் நடுவுல ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டாரு. சரி சண்டையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, போட்டியும் முடிஞ்சிடுச்சு. பிக் பாஸும் யார் பொம்மையெல்லாம் நீங்க தூக்குனீங்கன்னு கேட்கும்போது விஜய் பார்வக்கா மட்டும் இன்னும் சண்டையில இருந்தே வெளியில வராம பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. வினோத நான் எடுத்தேன் வச்சுட்டேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? வினோத நான் எடுத்தேன் வச்சுட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு விறுவிறுத்து சண்டையெல்லாம் போட்டு இந்த போட்டியில விளையாண்டா கடைசியில இந்த தோத்து போன ஒரே ஆளு இந்த அக்கா தான். இவ்வளவு பில்டப் பண்ணி தோத்துட்டமே அப்படிங்கிற வழியில ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் பாருக்கு வசமா சிக்கின ஒரு ஆள் தான் நம்ம துஷார். தோத்துட்டமே அப்படிங்கிற கோபத்தை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம இவங்க துஷார் கிட்ட போய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்ல ஏற்கனவே அழுதுகிட்டு இருந்த விஜய் பார்வக்காவை மூடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மீண்டும் சொல்லாம அழ வச்சிருப்பாரு நம்ம துஷார். அவன் கிட்ட மாட்டல, நீ தான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்ட. நம்ம விஜய் பார்வக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாக்டர் திவாகர் கிட்ட வாந்தியா கொட்டி ஒளறிடுவாங்க. நல்ல வேளை வந்த புதுசுல இருந்து திவாகரை அண்ணன் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா நம்ம திவாகர் பாரு அக்காக்கு லவ் ப்ரப்போசல் எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்காக வேண்டிய டேட்டை குறிச்சிருப்பாரு. ஜாதி மதம் இனம் எதுவுமே தேவை கிடையாது. வரதட்சணை ₹1 வேணாம். யாரு கண்டா அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் ஒரு அளவு முறை வேணாமா? கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. இவங்க காச்சும் பரவாயில்ல, வந்து 8 நாள் கூட ஆகல. ஆனா ஆல்ரெடி 2 லவ் பேர்ட்ஸ் உருவாகி இருக்கு. அவசரப்பட்ட எந்த முடிவுக்கு வந்துடாத. எனக்கு முன்னாடி 2-3 பிட் ஓடி இருக்கு. 2-3 பிட்டா? யாரா அந்த 2-3 பிட்டு அப்படின்னு பார்த்தா அதுல பிட்டு நம்ம ஆரோர் அக்காவும் நம்ம துஷார் பாயும் தான். காதலுக்கு வயது வரமுறையெல்லாம் கிடையாது, அது எப்படி வேணா வரலாம். ஆனா இந்த அக்கா மேல இந்த ஒரு பையனுக்கு ஒருவேளை காதல் வந்துருமோ? அழகு பராமப்படுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. நேத்தி எபிசோட்ல இவங்க 2 பேரும் பண்ணாலுமே நான் எப்படி என் வாயால சொல்லுவேன். அதை சொல்றதை விட்டுட்டு நான் எப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கமருதீன் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட பேசினா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இது சொல்ல எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இப்படி ஆரூர் அக்கா சொல்ல உனக்கு அவனை ஃப்ரெண்டா தானே பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகிறாரு.
டேய், காதலுங்கிற பேர்ல கற்பனை உலகத்திலேயே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க? உனக்குள்வாகி உள்ளத சொல்லியே உன்னுயர் ஜாதகுன வழிவாகி. பாருவாக்காவுக்கு துஷார் மேல பல கோவங்கள் இருக்கு. அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஆரோராவை துஷார் முன்னாடி யானை விளக்க விட்டு வெறுப்பேத்தி இருப்பாங்க நம்ம பாருவாக்கா. பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடி. இத பார்த்ததுனால கடுப்பானாரா என்னன்னு தெரியல. அந்த ஷெல்ஃப்ல வச்சிருந்த பாக்ஸ உடைச்சது நீங்க தானேன்னு சம்பந்தம் இல்லாம பேசி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பாருவாக்காவுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கடுப்பான பாருவாக்கா, நான் வேலையும் செய்யல, உங்க சாப்பாடையும் சாப்பிடலன்னு சாப்பிடாம ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க சாப்பிடுற என்னடா நைட் ஆயிடுச்சு இன்னுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு திவாகர் சாப்பிட வர சொல்லி கூப்பிட போயிருப்பாரு. சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? போனவரு எந்த ஒரு அட்வைஸுமே பண்ணாம அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அந்த சமயத்துல தான் ரொம்ப அக்கறையோட நம்ம கமருதீன் பாருவாக்காவை சாப்பிட சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம பாருவாக்கா ரோஷத்துல வரவே மாட்டாங்களே. இதை பார்த்த கமருதீன், வாட்டர்மெலன் ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, அவங்கள்ட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் பாரு. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். வாங்க, ஒரு லவ் பேர்ட்ஸை பார்த்தாச்சு, இன்னொரு லவ் பேர்ட்ஸை பார்க்கணும்ல. அடுத்த 8 நாள் காதல் நம்ம எஃப்ஜேவும் ஆதிரையும் தான். இத காதல்னு சொல்றதா இல்ல திடீர் மோதல்னு சொல்றதா? ரொமான்ஸ் 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஆதிரை அக்காக்கு வெளியிலே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம். பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே பிக் பாஸ்க்குள்ள வரும்போது எஃப்ஜேவை பார்த்ததும் சைட் அடிக்க தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் நானும் மனுஷன் இல்லையா? சுத்தி முத்தி கேமரா மைக்கெல்லாம் இருந்தும் தெரியாம பேசிட்டு இருக்கான் இந்த அக்கா. இத போய் எஃப்ஜே கிட்ட போய் சொல்ல அவன் ஏற்கனவே செம்ம ஃபார்ம்ல இருக்க, இதான் சாக்குன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாப்ல. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. அட என்ன கன்றாவிடா இது? இது பிக் பாஸா இல்ல பிட்டு பாக்ஸான்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணுடா, எஃப்ஜே பண்ற நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அண்ணன் ஆதிரையை வந்து லவ் பண்ற மாதிரிலாம் தெரியல. கொஞ்ச நாளாவே பிக் பாஸ்ல நம்ம வினோத்தும் திவாகரும் பண்ற அலப்பறை இருக்கே, இது அலப்பறை அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இவங்க 2 பேரோட காம்போ இருக்கே, இவங்க பண்ற ஃபைட்லாம் பார்த்தா கக்குஸ்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு இவங்க சீரியஸா ஃபைட் பண்ணாலும் குபீர்னு சிரிச்சிருவோம். தாவலாது என்கிட்ட சண்டைக்கு வராரு இந்த மனுஷன். ஹலோ, இது நீங்க சொல்லாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். இதுக்காச்சும் பரவாயில்ல, பெட்ரூம்ல நைட்டு 3 மணிக்கு இவங்க 2 பேரும் பண்ற வேலை இருக்கே. நம்ம திவாகருக்கு பிசியோதெரபி எப்படி தெரியுமோ அதே போல நம்ம வினோத்துக்கும் ஜோசியம் பார்க்க தெரியும். 3ஆம் பாதம் சதயம். கும்பலக்கணும் 3ஆம் பாத சதயம். தனுசு ராசி 3ஆம் பாத சதயம். கும்பலக்கணு கும்பல சொல்லுங்க சார். இப்போ சத்தியமா சொல்றேன், உங்க 2 பேரோட சண்டையை பார்த்தா விழுந்து குப்பரை கடிச்சு சிரிக்கலாம். இவர் வினோத்து கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லாம சண்டை போறதும், அடிக்கடி வினோத்து கிட்ட திவாகர் ஒம்பளுத்துக்கிட்டே இருக்காரு. அது எந்த அளவுக்குனா எந்த டீம் என்ன மேட்ச்னே தெரியாத அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் தப்பா பேசினா மக்கள் பாக்குறேன் மச்சி. நான் தப்பா பேசினா மக்கள் பாத்துக்கறாங்க. என்ன இருந்தாலும் அவர் பேரை பாயிண்ட் பண்ணி சொல்ல கூடாது. யார் பேரை? விஜய் பேரை. நான் அவர்ட்ட சொல்லுவேன், சம்பந்தமே இல்ல. என்னையா இருந்தாலும் என்ன மேட்ச் என்ன நடக்குது சார்? இந்த மாதிரி நிறைய கும்பல்கள் இந்த பிக் பாஸ் வீட்ல வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சீசன்ல கிறுக்கு கும்பல் யாரு, மெண்டல் கும்பல் யாருன்னே தெரியாம வந்த எல்லாருமே ஒரே கும்பல் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால பார்ட் 4ல பார்க்கலாம்.